இந்த ராசிக்கும் பார்த்தோம்னா ராகு 4ஆம் இடத்துலையும் கேது 10ஆம் இடத்துலையும் பயிற்சியாகிறது நல்ல யோகம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பாவர்கள் கேந்திர ஸ்தானங்களில் வர்றது ஓரளவுக்கு நன்மை தான். அது ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாகவே இருக்குது. அதுவும் ராகு 4ஆம் இடத்துல வர்றதுனால வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் அமையும். புதிய வீடு கட்டுறதுக்கான யோகம்லாம் ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதம் மேலே கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்லா ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புக்கெல்லாம் அமைச்சு தருவார். குறிப்பாக ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரி துறைகளில் புதிய வேலை வாய்ப்புக்கெல்லாம் ஏற்படும். அதுபோல் உபன்யாசகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இந்த மாதிரி ஒரு சில துறையில் ஆன்மீக துறையிலலாம் நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆலய வழிபாடு முறைகளில் அங்கெல்லாம் சில பேருக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. புரோகிதர்கள், பண்டிதர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட புதிய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தாயார் வழி சொந்தங்களோட ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சனியுடைய அமைப்பால் பிள்ளைகள் மூலியமாகவும் சில பேருக்கு ஆதாயம் ஏற்படும். அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சொந்த வீடு வாங்குவாங்க. புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம்லாம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அது மூலிமா பெற்றோர்கள் ஆதாயம் பார்ப்பாங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாட்டில் சம்பாதிச்சு அவங்களோட பணத்து மூலிமா புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லேண்டு, ஒரு பில்டிங், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க பணம் போடுவாங்க. அது மூலிமா பெற்றோர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும் அமையும். இப்படி விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்ல சிறப்பான யோகம்னே சொல்லலாம். விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் விருச்சிக ராசி. அதில் குருவுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், இதில் பிறந்தவங்களுக்கு சுமார் 90% வரைக்கும் நல்ல பலன். ஏன்னா 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வையாலேயே ராகு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதனால் நல்ல சிறப்புன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது சனியுடைய அனுஷ நட்சத்திரம், சனி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, குருவோட வீடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும். புதனுடைய கேட்டை நட்சத்திரம், புதன் 8 மற்றும் 11க்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதால இவங்களுக்கும் சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த ராகு கேது பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு சுமார் 85%லேருந்து 90% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது தனுராசி. காலபுருஷனுடைய 9வது ராசி தனுராசி. தனுராசிக்கு இந்த ராகு 3ஆம் இடத்துல வராரு, கேது 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ராகுடைய பயிற்சியை கம்பேர் பண்ணும்போது கேதுவோடைய ஓரளவுக்கு சுமாரான பயிற்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல வர்றது மட்டும் இல்லை, குருவுடைய பார்வையால் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுத்துருவார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். நிறைய பேருக்கு பிரயாணங்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அடிக்கடி ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுபோல் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கதையாசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு